Hey guys, welcome to HomeBaked. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மார்பிள் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு மிக்சிங் பவுல்ல கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கிறேன். நான் இங்க யூஸ் பண்ணிருக்க பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் பட்டர். அதாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் இது யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் நான் இது கூட 3/4 கப் கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கிரானுலேட்டட் சுகர்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் கேஸ்டர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 eggs ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணையும் சேர்த்து நான் எலக்ட்ரிக் பிளெண்டரில் சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 to 4 minutes எடுத்துக்கும். சுகர்ல நல்லா டிசால்வ் ஆயிட்டு எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னொரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது இப்படி மிக்ஸ் பண்றதுனால இதுல இருக்க பேக்கிங் பவுடர் மைதாவோட ஈவனா மிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருக்க அந்த எக் சுகர் பட்டர் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இங்க நான் யூஸ் பண்ணிருக்க மில்க் ஃபுல் ஃபேட் மில்க். இந்த மில்கை நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம கேக்கோட டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் ரெண்டுமே ரொம்ப நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூசுவல் கேக் பேட்டர் டெக்ஸ்சருக்கு வரணும் நம்மளுக்கு. நம்ம பேட்டர் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டர்ல இருந்து ஒரு 1/2 கப் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் இதையும் நல்லா ஒரு ஸ்மூத் பேட்டர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு பேட்டர்லுமே லம்ப்ஸ் இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட பேக்கிங் டின்னை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பிரெட் மோல்ட் யூஸ் பண்றேன். இந்த மோல்டை நான் பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறேன்.
இப்படி பண்றதுனால நம்ம கேக் வந்துட்டு பேக் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா இந்த மோல்ட்ல இருந்து வெளியில வந்துரும். நெக்ஸ்ட் இதோட பாட்டம்ல நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இந்த டைம்ல என் ஓவனை 160 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். நம்மளோட பேஸ் வெனிலா பேட்டர் எடுத்து இந்த டின்ல ஒரு லேயர் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட சாக்லேட் பேட்டர் எடுத்து ரஃப்பா அங்கங்க ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு இல்ல. நெக்ஸ்ட் அகைன் நம்மளோட பேஸ் வெனிலா பேட்டர் எடுத்து இன்னொரு லேயர் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல மிச்சம் இருக்க சாக்லேட் பேட்டர் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்படி லேயர் வைஸ் நீங்க ஃபில் பண்றதுனால ஒரு நல்ல மார்பிள் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் ஆர் ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா ஜென்டிலா ஒரு ஸ்ட்ரில் பண்ணி விடுங்க. இதோட எஃபெக்ட் நம்ம பேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேக்கை ஸ்லைஸ் பண்ணும்போது அந்த மார்பிள் டீடைலிங் கிடைக்கும். ஓவன்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டின்ல நான் கிச்சன் கவுண்டர்ல ஒரு 2 டைம்ஸ் டேப் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் ஏதாவது உள்ள ட்ராப்பா இருந்தா அது வெளியில வரதுக்கு. இந்த டின்னை நான் மிடில் ரேக்ல வச்சு ஒரு 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்றேன். அரௌண்ட் 45 to 50 மினிட்ஸ் ஆச்சு இது பேக் ஆகிறதுக்கு. ஒரு டூத் பிக் சென்டர்ல இன்சர்ட் பண்ணி பாருங்க. பேட்டர் எதுவும் ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா இந்த கேக் பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு நைஃப் வச்சு நான் இதை லைட்டா லூசன் பண்ணிக்கிறேன் சைட்ஸ் எல்லாம். நம்ம ஆல்ரெடி பட்டர்ல கிரீஸ் பண்ணிருக்கோம், அடியில பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கோம், அதனால ரொம்ப ஃப்ரீயாவே இது வெளியில வந்துடும். கேக் கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை வந்துட்டு டின்ல இருந்து வெளியில எடுக்க ட்ரை பண்ணணும். இல்ல நீங்க சூடா இருக்கும் போதே எடுத்தீங்க அப்படின்னா கேக் வந்து நல்லாவே பிரேக் ஆயிடும். நம்ம கேக் இப்ப நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இது எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேக்கை ஸ்லைஸ் பண்றதுக்கு நான் ஒரு செரேட்டட் நைஃப் எடுத்துக்கிறேன். கேக் சூடா இருக்கும் போது அந்த மேல இருக்க கிரவுன் பார்ட் வந்துட்டு ரொம்ப கிரஸ்டியா இருக்கும், நீங்க கட் பண்ண முடியாது. அதனால அந்த ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஈஸியா கட் பண்ணிடலாம். நான் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் கட் பண்றதுனால என்னோட ஈச் ஸ்லைசஸ் வந்துட்டு எவ்வளவு நீட்டா கட் ஆகுதுன்னு பாருங்க. கேக் ரொம்ப லைட் அண்ட் சாஃப்டா இருக்கு. இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஹாப்பி பேக்கிங்.